பிஸ்னஸ் பண்ணணுன்னாலே ரிஸ்க் எடுக்க தயாராகணும். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு என்ன வேணும்? மனசு தைரியம் வேணும். புரியுதுங்களா? ஒரு பிரச்சனை டெய்லியுமே பிரச்சனையாக தான் இருக்கும், டெய்லியுமே போராட்டமாக தான் இருக்கும். அதை போராடணும். அதுக்கான மனநிலை வேணும். ஒன்றும் நீ பிஸ்னஸ்க்குள்ளே வரக்குள்ளே அந்த மனநிலையை தயார் பண்ணிட்டு வரணும். உள்ளே வந்ததுக்கப்புறம் முழிக்கக்கூடாது. ஏன்னா முழிக்க நேரம் இல்லை. நீ கடலில் விழுந்த மாதிரி முங்கிடுவ. இங்கே நீ டெய்லி போராடியே ஆகணும். ஆனால் அதுக்கான ரிட்டர்ன் வேறு லெவலில் இருக்கும். புரியுதா? நீ கரையில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறியா, மாத சம்பளம் சம்பாதிக்க போகிறியா, இல்லை நீ கடலில் உளுந்து முத்தெடுக்க போகிறியா? அதை நீ தான் முடிவு பண்ணணும். உனக்கு என்ன வேணுமோ அதை நீ பண்ணு. இன்னொருத்தன் கையில் அதை கொடுக்காத. புரியுது? இன்னொருத்தன் சொல்கிறத முதல்ல நீ கேட்காத. உன் மனசு சொல்லும். அந்த மனசு தான் கடவுள். நீ ஒன்று செய்யும்போது வேண்டாம் சுதா இதை செய்யாத, நீ சிக்கிக்குவேன்னு ஒன்று சொல்லுது பார்த்தியா, அதுதான் கடவுள். பக்கத்து வீட்டுக்காரையும் சொல்லுவான்னு நினைக்காத. அவன் எங்கே நீ அவனை விட பணக்காரன் ஆகிருவியோன்னே தட்டி விடுவான். எதுக்கு சுதா இதெல்லாம், நம்மளுக்கு எதுக்கு சுதா தேவையில்லாத வேலை, இப்படி தான் சொல்லுவான். அவன் போய் ரிஸ்க் எடுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவன் நீ ஜெயிக்கணும்னு நினச்சா கூட அவன் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு நீ ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன்னா நீ உன்னை நம்பி தான் இறங்கணும், பக்கத்து வீட்டுக்காரனை நம்பி இறங்க முடியாது. இல்லையா? இவன் சொல்லி தான் என் வாழ்க்கையே போச்சுன்னு நீ கடைசியில் அவன் மேலே பழிய போட்டுருவேன். நம்மளாம் நினச்சி இறங்கும்போது 2 மனநிலைக்கு தயாராகி தான் இறங்குறோம். ஒன்று ஜெயிக்கிறோம், இல்லை தோக்குறோம். 2 எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அந்த மனநிலை இருக்கிறவன் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ண வரணும்.